எனக்கு புது பேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டேரெக்டாக லீனிங் ஸ்டூடியோ வெப்சைட்லேருந்து. அவ்வளோக்கா ஒன்றும் அவுட் சைட் பாக்ஸ்லாம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நம்ம டேரெக்டாக உள்ள போவோம். எஸ், தி பெஸ்ட். இந்த பபிள் தான் இப்போ யூஸ் எதுக்குன்னே தெரியல. நம்ம விளையாடுவோம் வாங்க. பபிள் ரேப்பில் ஆயிரம் இல்லைடா. டெலிவரிக்கு 1490. இந்த பேட்டுக்கு நான் அன்ஸ்ட்ரிங் தான் வாங்கியிருந்தேன், நம்மளே ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அன்ஸ்ட்ரிங் தான் வாங்கியிருந்தேன். ஒயிட் அண்ட் பிளாக் தான் கொஞ்சம் கிளாஸியாக இருந்துச்சு. என் பழைய பேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது வெயிட் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா இது சூப்பர் எயிட் சீரிஸ் பார்க்கலாம். 83 இருக்கா? எவ்வளோ போட்டிருந்துச்சு? 75 வரும்னு போட்டிருந்தாங்க. 79 75 வரும்னு போட்டிருந்தாங்களாமா. ஆனால் என் பழைய பேட்டுக்கு இருக்க எனக்கு வெயிட் டிஃபரன்ஸ் தெரியுதா, நான் அவ்வளோக்கா கம்மியாக இல்லை. நாங்கள் வந்து நெட் கட்டிட்டு நாங்கள் கேம் பிளே கம்மியாக தான்டா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேம் பிளேக்கு போகிறோம். நாங்கள் போய் பேட்மிண்டன் கோர்ட்டு போய் விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் பேட்டுக்கு ஸ்ட்ரிங்கிங் அதெல்லாம் பண்ணிட்டேன். பேட்டோட ஃபைனல் அவுட்கம் இப்படி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேட் வந்து ஹைப்ரிட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரிங்கு வந்து 100ன்னு ஒரு பிராண்டில், அதில் நிறையா பிக்கிள் பால் எல்லாத்துலேயும் விட்டு விற்றுட்டு இருந்தாங்க. பேட் வந்து லீனிங்கு, அதுக்கப்புறம் க்ரிப்பு வந்து யோனிக்ஸு, எல்லாத்தோட ஹைப்ரிடாக இருக்குது. கேம் பிளேக்கு போவோம்.